அதுலயே கொஞ்சம் தெளிவாயிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த உயிரணு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த உயிரணு தான் இந்த உடல் உருவத்துக்கு வந்தது இல்லையா, அதற்கு முக்கியமான சத்து பொருள். அதற்கு பயன்படுற முக்கியமான சத்து பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உயிரணு தான். அப்ப இந்த உயிரணு எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா, இப்ப நம்ம தலையினுடைய மையத்துல அந்த 3 வகையான இயக்கம் சொன்னோம் இல்லையா, அதிர்வு, சப்தம், வெளிச்சம் சொல்லி அந்த 3 வகையான உணர்வு நிலையிலிருந்து, அதாவது அந்த தன்மையிலிருந்து அசையக்கூடிய அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று, அடுத்தது சூடு, அடுத்தது திரவம், அடுத்தது திடப்பொருள்னு சொன்னோம் இல்லையா, அந்த தன்மையில நமக்கு உருவாகி வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய உயிரணுவானது நம்மளுடைய தலையினுடைய மையத்துல இப்ப நம்ம வெளிச்சமும் சப்தமும் பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்திலிருந்து காற்றினுடைய நிலையில அசைவு கொண்டு சூடாகி அங்கேயே திரவமா உருவாகி அது கீழ் நோக்கி இறங்கி வருது. ஒரு புரிதலுக்காக தான் சொல்றேன். ஒரு இரும்ப நல்ல சூடு பண்ணும்போது இந்த வெல்டிங் எல்லாம் வைப்பாங்கல்ல, கவனிச்சு பாருங்க, நல்ல சூடாகி அந்த இரும்பு கொலகொழுத்து போய் லிக்விட் மாதிரி செதறி விழுகும் இல்லையா, அது போல நம்மளுடைய தலையினுடைய அந்த மைய பகுதியிலிருந்து இந்த உயிரணு திரவமாகி அந்த இப்ப எப்படி சூடாகி அது ஒரு திரவமா சொட்டுச்சு இல்லையா, அது போல உருவாகி முதுகுத்தண்டு வழியாக கீழே இறங்கி மூலாதாரம்னு நம்ம உடலுடைய மூலாதாரத்தை புரிஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. ஏன்னா தலையில ஒரு மூலாதாரம் இருக்குது, உடல்ல ஒரு மூலாதாரம் இருக்குது. நம்ம உடல்ல இருக்கிற மூலாதாரத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன் அதை மூலாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, உடல்ல இந்த உயிரணு உருவத்துக்கு வந்த பிறகு அது தேங்கி நிற்கக்கூடிய இடமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உயிரணு உடல்ல இருக்கிற மூலாதாரத்துல உருவத்துக்கு வர்றதல்ல, உருவத்துக்கு வந்த பிறகு அங்க தேங்கி நிக்குது. அங்கிருந்து உடல் முழுவதுமான இயக்கத்துக்கு பயன்படுது ஒரு பகுதி. ஒரு பகுதி தலையினுடைய மையத்திலிருந்து இப்ப நம்ம அந்த வெளிச்சம், சத்தம், அதிர்வுன்னு சொன்னோம் பாருங்க, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த உடலை இயக்கிறதுக்கு முக்கியமான பகுதியாக இருக்குது. அந்த ஆற்றல் இருக்கிற வரலும் தான் இந்த பொருளை கொண்டு இந்த உடலை கட்ட